திரிப்பில்லாத அந்த காலை வேளை சிவகாமியின் உள்ளத்தை உருக்கும். தாயாரும் மாமியாரும் பல பரிகாரங்களை சொன்னார்கள். மருத்துவமும் பார்த்தார்கள். ஆனால் எதுவும் பலிக்கவில்லை. ஒரு நாள் ஊரில் ஆண்டாள் அம்மன் திருவிழா நடைபெற்றது. கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு கோயிலில் சிறப்பு யாகம், விரத பூஜைகள் நடந்தன. அங்கு விரதம் கொண்டு அம்மனை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்று கிராம மூதாட்டி ஒருவர் சொன்னதை கேட்டு சிவகாமியின் உள்ளம் பூரித்தது. அன்றே முடிவு செய்தாள். நான் 48 நாள் விரதம் செய்கிறேன். நாள்தோறும் கற்பூர தீபம் ஏற்றி அம்மனை தியானிக்கிறேன். குழந்தை தர வேண்டும் என்று அல்ல, என் நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு அருள் சின்னம் கூட வந்தால் போதும். அவள் உண்மை மனதுடன் விரதம் தொடங்கினாள். காலை 4 மணிக்கு எழுந்து கோயிலுக்கு சென்று பூஜை. வெள்ளிக்கிழமைகள் முழுவதும் நீர் சோறு விரதம். வார இறுதியில் பசுமாடுகளுக்கு உணவு. தினமும் ஓம் சக்தி என 108 முறை ஜபம். மனமும் சுத்தம், உடலும் வலிமை. வீடு